அப்படி சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது 1 மாத காலத்திலிருந்து 2 மாத காலம் வரை சாப்பிடும்பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டி, நார்க்கட்டி, அந்த எரிச்சல், வலி, மென்சஸ் தள்ளி தள்ளி போவது, அதாவது வீட்டு தூரம் சொல்லுவாங்கள்ல, அது தள்ளி தள்ளி போவது, அந்த கர்ப்பப்பை வீக்கம், இது போன்ற அனைத்து வகையான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்து கர்ப்பப்பை இருக்கிற பூச்சியும் குணப்படுத்தும். இது சதக்கப்பை, இது கருஞ்சீரகம், இது வெந்தயம், இது நாட்டு சக்கரை, மரமஞ்சள். இது மரம் மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இல்லை, அதனால பாக்கெட்டா காமிச்சிருக்கோம். மரம் மஞ்சள் உடல்ல வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணி தூய்மை பண்ணி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அதாவது ரத்தத்தில் ஓடக்கூடிய அந்த நிணநீரை சரியான முறையில் ஓட வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு உண்டு. சரி. உடல் சூட்டை தணித்து வெள்ளைப்போக்கை கண்ட்ரோல் பண்ணி கருப்பையை சுத்தம் பண்ணி கருப்பையில் புண்ணு எதுவாக இருந்தாலும் சரி அதையும் ஆற்றக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மொழியே இருக்கார். இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சித்த மருத்துவத்தில் ஏதாவது தீர்வு இருக்கான ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அது என்ன மூலிகை, என்ன ரேஷோ எடுக்கணும், யார் எடுக்கணும், எப்படி எல்லாம் எடுக்கணும் அப்படின்றத விளக்கமா செய்முறையில சொல்ல போறேன்றாரு. சரி, பெண்களுக்கு கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை இருக்கும்? பல்கி யூட்ரஸ், கர்ப்பப்பை வீக்கம், கர்ப்பப்பை சுருக்கம், கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இல்ல கருமுட்டை வெடிக்காம இருக்கிறது, இல்ல கருமுட்டை பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல கருமுட்டை சார்ந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த நார்க்கட்டி நீர்க்கட்டி மல்டிபிளா இருக்கிறது. அந்த நார்க்கட்டி நீர்க்கட்டி இருக்கிற இடத்துல நீர்க்கட்டிகள் மல்டிபிளா இருக்கிறது. உதிரப்போக்கு தள்ளி தள்ளி போறது, இல்லைன்னா தொடர்ந்து அந்த உதிரப்போக்கு ஃபீல்ஸ் வந்துட்டே இருக்கிறது. வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவத்தில் அருமையான மூலிகைகள் இருக்கு. அது செய்முறையோட என்ன ரேஷன் சொல்ல போறாரு பார்க்கலாம். இந்த மருந்து கண்டிப்பா படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள், சித்த டாக்டர்கள் எங்க இருக்காங்களோ அங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல பாரம்பரிய வைத்தியர்கள் கிடைக்கும், இல்ல சித்தா கிளினிக்கல் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான மருந்து. அது என்ன அப்படின்ற அந்த வினாவோடு இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். இன்னைக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளே கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள். ஆமா சார். ஆனா அந்த காலத்துல யாருக்குமே வரல. காரணம், அந்த காலத்துல நூலான ஆடைகளை பயன்படுத்தினாங்க. அதே சமயத்துல இன்னைக்கு அந்த உதிரப்போக்கு நேரத்துல அவங்க பயன்படுத்துற நாப்கின் அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, என்னுடைய பாட்டி காலத்துல, என்னுடைய அம்மா காலத்துல எல்லாம் அவங்க சொன்னதை கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சோமம் இருக்கு இல்லைங்களா, அந்த சோம துணியா இருக்கட்டும், இல்லைன்னா வெள்ளை சேரைய இருக்கட்டும், அதை என்ன பண்ணுவாங்களாம், கட் பண்ணி கிழிச்சு, அதை கத்தியில வச்சு கிழிச்சு அதை மடிச்சு அந்த நேரத்தில் பயன்படுத்துவாங்களாம். அதுக்கப்புறம் அதை ஆண்கள் கண்ணுக்கு படக்கூடாது அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, ஆண் கண்ணுகளுக்கு பயன்படுறா கண்ணு போயிடும், கண்ணுக்கு கூச்சு, அதை கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்துடும், ஒத்துக்காத ஆண்களுக்கு அப்படின்னு அதை வந்து யாரு ஆண்களுக்கே சுத்தம் மறைச்சிருவாங்க. அது இருக்கிற இடமே தெரியாது, அப்படி செஞ்சு வச்சாங்க. அந்த நூலான ஆளை அந்த நாப்கின் தானே இது, அதை பயன்படுத்துறதுனால பெரும்பாலும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரல. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க அருணா கயிறு அப்படின்ற பேர்ல அந்த பாவாடையில் இருக்கிற அந்த பாவாடை தானே அது, உள்ளாடை. எனக்கு ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக்கான தவறா எடுத்துக்காதீங்க. அந்த நூல்கள் பாத்தீங்கன்னா தொப்புளுக்கு கீழே அவங்க ஒரு சிலர் கட்டுவாங்க, ஒரு சிலர் தொப்புளுக்கு மேல கட்டுவாங்க. அப்ப இருக்கும்போது அந்த இடத்துல அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருந்தது. அதனால கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைகள் இல்லாம இருந்தது, தூண்டல் இருந்தது. அதே மாதிரி அவங்க காலில் போடுற மெட்டிக்கு கர்ப்பப்பைக்கு சம்மதம் இருந்தது. அங்க ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. அதே சமயத்துல இயற்கையான உணவுகளை எடுத்தாங்க, குளிஞ்சு நெனிஞ்சு வேலை செஞ்சாங்க, துணி துவைச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க மாவு ஆட்டினாங்க, தோசை மாவு, இட்லி மாவெல்லாம் ஆட்டுவாங்க, கேழ்வரகு மாவெல்லாம் ஆட்டுவாங்க, சோள மாவு ஆட்டுவாங்க, கம்பு மாவு ஆட்டுவாங்க. அதே மாதிரி கைக்குத்தல் அரிச்சாங்க, வாசல் பெருக்கினாங்க, கோலம் போட்டாங்க, வயல்வெளிக்கு போனாங்க, சைக்கிள் மெரிச்சாங்க, ஏறு ஓட்டினாங்க, நெல் நட்டாங்க. அன்னைக்கு பெண்களுடைய வாழ்க்கை இயற்கையை சார்ந்திருந்தது, இயற்கையான உணவுகளை சார்ந்திருந்தது. அதே சமயத்துல அந்த பூமிக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இருந்தது, எர்த் இருந்தது. செப்பல் போடாம தான் வேலை செஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இவ்வளோ கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வருது. என்ன காரணம்? சரி, வந்துருச்சு, அதுல இருந்து வெளியே வரணும்னா
சித்த மருத்துவத்துல நீங்க பாரம்பரிய சித்த வைத்தியர் இருக்கீங்க, என்ன தீர்வு இருக்கு? இது எப்படி செஞ்சா அது சரியாகும், அதாவது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்? ஆமாம் சார். இப்போ நான் பேசுறது ஏதாவது தவறு இருந்ததா? சரியாக தான் பேசுனீங்க. அதில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லி நான் திருத்திக்கிறேன். இல்லை, அது ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஆடைகள், உணவு பழக்கம், வாழ்க்கையின் நடைமுறை பழக்கம், இதெல்லாம் வந்து சற்று மாறுபட்டு போதும். காரணம் என்ன, அப்போ வந்து பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அது இப்போ ஆண்கள் கூட செய்வதில்லை. அவங்களும் மொத்தம் மறந்துட்டாங்க. இப்ப தீபாவளி, நியூ இயர், பொங்கல், ஆமா, எப்பவுமே அதான் மறந்துட்டாங்க. இப்ப தீபாவளிக்கு சாம்பிள் தான் பண்றாங்க. ஆமா, அதாவது சாங்கியத்துக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சாங்கியத்துக்கு அப்படி பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. அதனால அதே போல இந்த ஈல்ஸ் எல்லாம் போடுவாங்க பாரு, பெண்கள் வந்து செருப்பு நல்ல உயரமா இருக்கும், அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஏன்னா அந்த அளவு வந்து இப்போ சமமாக இருந்தால் தான் பூமியில் நடக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த உள்ள அளவு வந்து கரெக்டாக இந்த ஸ்டெப்பு தூக்கி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அந்த குதிக்கால் வந்து உயர்ந்து போயிடுச்சுன்னா இந்த முனக்கால் வந்து கீழே போகும்போது அந்த உள்ளுறுப்புகள் வந்து சரியான இதில் வந்து அது டச் ஆகாது. அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டால் அந்த கர்ப்பப்பைக்கு சில வீக்னஸ் ஏற்படும். அந்த சரியான பிடிப்பு இல்லாத பொழுது அந்த கர்ப்பப்பையில் அது சரியாக பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கும் சில காரணங்கள், இது போன்ற நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ இந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய நோய்களுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி சரியான முறையில் உணவு பழக்கம் எடுத்துக்கிறதில்ல முதல்ல. ரெண்டாவது வந்துட்டு அவங்க வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமோ இல்லை நார்மலாக கைனி காட்டில் வேலை செய்கிற பழக்கமோ இதெல்லாம் பெண்களுக்கு இப்போ வந்து குறைஞ்சி போச்சு. அப்படி குறைஞ்சி போகிறதுனால இந்த கர்ப்பப்பையில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மென்சஸ் சரியாக போகாமல் இருக்கும் சில பேருக்கு, அதையும் அவங்க கண்டுக்காது விட்டுருவாங்க. வெள்ளைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதையும் அவங்க கவனிக்காது விடுவாங்க. இதனாலலாம் இப்படி நிறைய காரணம் சொல்லிட்டு போகலாம். சரி, இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மருந்துன்னா இது ஒரு பெரிய பயப்பட வேண்டிய மருந்தில் எல்லாமே உணவே மருந்தே உணவு. இது மூலிகை 1 2 3 4 5 மூலிகை வச்சு நம்ம. இது என்னென்ன மூலிகை வச்சிருக்கீங்க சொல்லலாங்களா? ஆமா, என்னங்கய்யா? சதகுப்பையா? இது பேர் சதகுப்பை. இது சதகுப்பை. ஆமா, இது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து. நல்ல ஜீரண சக்தி கொடுக்கக்கூடியது. வாமிட் வரதை நிப்பாட்டும் சதகுப்பை மூலிகை. இது மரணத்தை தவிர மீதி எல்லா நோய்களையும் சரிப்படுத்தும் சொல்றாங்க. ஆமா, இது சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னாக்க நபிகள் நாயகம் ஐயா இத சொல்றாரு இல்லைங்களா? நபிகள் நாயகம் ஐயா இந்த கருஞ்சீரகத்தை மரணத்தை தவிர மீதி எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் சொல்றாரு. இது நான் சொல்ல, நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. இது எப்படி கசாயம் போட்டு குடிக்கணும் நிறைய வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் பாருங்க. இது சாதாரண வெந்தயம், இது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கசக்கும், முளைக்கட்டி சாப்பிட்டீங்கன்னா இனிக்கும். காலைல ஒரு கைப்பிடி, சாயந்தரம் ஒரு கைப்பிடி சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்க சக்கரை நோயாளிகளுக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும். ஆனா வெந்தயமும் வச்சிருக்காரு. அடுத்தது சக்கரை, நாட்டு சக்கரை, சரிங்களா? இதுல கால்சியம் அதிகமா இருக்குது, அயன் அதிகமா இருக்குது, இது அற்புதமான விட்டமின் சி இருக்குது, எல்லாம் இருக்குது. இது அற்புதமான ஒரு இயற்கையான உணவு. இது இயற்கையான இனிப்புகளை தரும். இது சாப்பிடும்போது நல்லா ஜீரணமாகும், செரிமான கோளாறுகள் வராது, உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், இப்படிலாம் சொல்லலாம் இல்லையா ஐயா? இது சதகுப்பை, இது கருஞ்சீரகம், இது வெந்தயம், இது நாட்டு சக்கரை, இது மரம் மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இல்லை, அதனால பாக்கெட்டா காமிச்சிருக்கோம். மரம் மஞ்சள் இதுவும் உங்களுக்கு சித்தா கிளினிக்கில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் சித்தா கிளினிக்கில் கிடைக்கும். இது மரம் மஞ்சள், சரிங்களா? சரி, இதுலேருந்து அப்படி என்ன மாதிரியான மருந்துகள் சொல்கிறாரு, இதை சாப்பிட்றதுனால எப்படி கர்ப்பப்பை கோளாறுகள் சரியாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதகுப்பை சொல்லியாச்சு. சரி, இது வந்து கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தில் எண்ணெய் சத்து ஆயில் இருக்குது. சரி, ஆயில்னா இது வந்து உடலில் எந்த பாகத்தில் கொழுப்பு இருந்தாலும் சரி, இந்த HDLD கொழுப்பு இருக்குல்ல, அதாவது வந்து கரையாத கொழுப்பு, அதை வந்து கரைக்கக்கூடிய தன்மை ஆற்றல் உடையது கருஞ்சீரகம். கொழுப்பும் கரையும். ஆமாம், ஓகே. எல்லா கொழுப்பையும் வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. உடலில் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணி தூய்மை பண்ணி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது ரத்தத்தில் ஓடக்கூடிய அந்த நிணநீரை சரியான முறையில் ஓட வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு உண்டு. சரி, நாம் இதையும் சேர்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம். இதில் வந்து நார் சத்து நிறைய இருக்கு. நார் சத்து, கரையும் நார் சத்து, கரையா நார் சத்து, இது ரெண்டும் இருக்கு. அதாவது வந்து
சாலிபல் ஃபைபர் அண்டு இன்சாலிபல் ஃபைபர், அதாவது கரையான் நார்சத்து கரையான் நார்சத்து ரெண்டுமே இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டால் உடல் சூட்டை தணித்து வெள்ளைப்போக்கை கண்ட்ரோல் பண்ணி கருப்பையை சுத்தம் பண்ணி கருப்பையில் புண்ணு எதுவாக இருந்தாலும் சரி அதையும் ஆற்றக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த வெந்தயம். வெந்தயம் நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிறோம். கிராமத்தில் பெண்கள்லாம் குளிக்கும் போது போடுவாங்க, நிறைய உணவில் போடுறோம். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஃப்ரீஸ் டைமில் அடிவயிறு வந்துச்சுன்னா போய் ஒரு கைப்பிடி வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சுப்பாங்க. அந்த கர்ப்பப்பை சூட்டை தணிக்கும், அந்த உடனே அந்த உஷ்ணத்தை தணிச்சு அந்த வயிறுக்கு வலியை வந்து உடனே கம்மி பண்ணும். இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாம் மறந்துட்டோம். மாத்திரை தேடி போறோம், உடனே ஒரு பெயின் கில்லர் மாத்திரை போடலாமான்னு அப்படின்னு அந்த இடத்துக்கு தான் இந்த நினைவுகள் போதுன்னு சொல்ல வரேன். இந்த வெந்தயத்தை பயன்படுத்தினா ரொம்ப அருமையா இருக்கும். அதனால சொல்றேன். இடையில சாரிங்க, இடையில பிரச்சனை இல்லை, பேசிட்டேன். ஆமா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மரமஞ்சள்னு சொல்லி, இந்த மரமஞ்சள் எப்படி நம்ம மஞ்சளை வந்து கொம்பு மாதிரி பார்த்தா இவ்வளவு கட்ட நல்ல கனகனமா இருக்கும். அது தற்சமயம் கடையில் கிடைக்காதனால மரமஞ்சள், இது பாருங்க, மரமஞ்சள் பவுடராக வாங்கிட்டு இருக்கோம். அது வந்து கொம்பு மாதிரி இருக்கும், நல்ல கனமாக இருக்கும். இது அரைச்ச பவுடரு. இது எல்லாமே 100 கிராம் ஒன்றா கலந்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 400 இருக்குது. இதுக்கு சமன் வந்து இந்த நாட்டு சர்க்கரை போடணும். நாட்டு சர்க்கரையில் வந்து உடம்புல ஏற்படுகிற அலர்ஜியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. நம்ம சாதாரண வெள்ளை சர்க்கரை விட நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தினீங்கன்னா இந்த இனிப்பு வந்து இதை எல்லாத்தையும் ஒரே காம்பவுண்டில் வச்சு இந்த உடலில் ஏற்படுகிற அனைத்து விதமான நோய்களுக்கு கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஆற்றலும் நம்ம சாப்பிடும்போது இனிப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இதுவும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எல்லாமே 100 கிராம் ஒன்றா கலந்துக்கிறோம். இது 400, இது மட்டும் ஒரு 400 கூட சேர்த்துக்கணும். அப்போ இந்த மூலிகைலாம் 100 கிராம்னா அதே அளவு 400 நாட்டு சக்கரை 400 அப்போ 800 ஆயிப்போதா. இது எல்லாத்தையும் நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு அரை ஸ்பூன் உடல் வாகு தகுந்த மாதிரி, மாலையில் ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கலாம், இல்லை பால் குடிக்கலாம். இனிப்பாக தான் இருக்கும். ஆமாம். அப்படி சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது 1 மாத காலத்திலிருந்து 2 மாத காலம் வரை சாப்பிடும்பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டி, நார்க்கட்டி, அந்த எரிச்சல், வலி, மென்சஸ் தள்ளி போவது, அதாவது வீட்டு தூரம் சொல்லுவாங்கள்ல, அது தள்ளி போவது, அந்த கர்ப்பப்பை வீக்கம், இது போன்ற அனைத்து வகையான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்து கர்ப்பப்பை இருக்கிற பூச்சியும் குணப்படுத்தும். கருத்தரிக்கிறதுக்கு உண்டான தகுதி, அது இப்போ டிஎம்எஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இந்த மருந்து வந்து அவங்களுக்கு டிஎம்எஸ் பண்ணி விட்ரும். அந்த கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணிவிடும். அவ்வளோதான். சுத்தம் பண்ணிவிட்டு உடம்புல எங்கே கொழுப்பு, எக்ஸ்ட்ரா கொழுப்பு இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்துடும் கரைச்சி. அந்த மாதிரி ஒரு குணமானது. எல்லா பெண்களும் இதை தைரியமாக சாப்பிட்லாம். எல்லாமே மூலிகை தான், உணவு தான். நன்றிங்க. என்ன நேயர்களே, நிறைய பேசிட்டோம், நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கோம். இதை சாப்பிடும்போது என்ன பத்திய முறைன்னு கேட்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பின்னாடி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கும் பதில் சொல்லுங்கள். இதை வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை ஸ்பூனு, அதே போல் மாலையில் வந்து ஒரு அரை ஸ்பூனு எடுத்துக்கலாம். பத்தியம் வந்து இதுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. கருவாடு, சிக்கன், பீஃப் இது 3 வந்து தவிர்த்திங்கன்னா நல்லது. மற்றபடி எல்லாமே சாப்பிடலாம். ஏன் நேயர்களே, முழுமையான தகவல், அற்புதமான தகவல். உங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கா? சித்தா டாக்டர்களிடம் கன்சல்ட் பண்ணி இது மாதிரி மருந்துகள் வாங்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. மேலும் தகவலுக்கு கீழே போட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.